ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை களி தாங்க. ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப ஈஸி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டுட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி கனமாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும். 4 கப்புங்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் 4.5 கப் கூட சேர்த்துக்கோங்க. 4.5 கப் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கட்டியாக இருக்குது, உங்களால் கரைக்க முடியல அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கப் அளவு கூட தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா மாவு தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இந்தளவு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி மரக்கரண்டின்னு எடுத்துருக்கேங்க. அப்படி உங்கள்கிட்ட அது இல்லைன்னா குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதோட பேக் சைடு திருப்பி கூட நீங்கள் இந்த மாதிரி கயிறு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் எடுத்தோடனே வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கை விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. மாவு டக்குன்னு வெந்துடும். அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி பிடிச்சி போயிருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கடைசியாக நமக்கு மாவு எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். நீங்கள் நல்லா அந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது நம்ம கலர நல்லா அந்த கை விட்டு இந்த மாதிரி கலரி எடுக்கிறப்போ நல்லா கோதுமை களி சூப்பராக நமக்கு தயாராகிருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நம்ம தண்ணியில் கை நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. லைட்டாக நமக்கு ஒட்டுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சு நம்ம கலரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, துளியும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கீழே வச்சிடலாங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ தண்ணியில் கை இந்த மாதிரி நினச்சிக்கலாம். தண்ணியில் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியில் தண்ணியை நினச்சிட்டு இப்படி கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் வச்சோம்னா அழகாக நமக்கு உருண்டை மாதிரி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அகலமான குண்டாக ஒரு பாத்திரமாக இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் நினச்சிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு கையில் நல்லா உருட்டி விட்டிங்கன்னா அழகாக பால் மாதிரி வந்துடும். கொஞ்சம் கூட களி நமக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், அழகாக கையில் பிடிக்கிறதுக்கு பால் மாதிரி சூப்பராக நமக்கு கோதுமை களி தயாராகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். கரண்டியை தண்ணியில் நினச்சி நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வந்துடலாங்க. இது கூட சிக்கன் மட்டன் குழம்புலாம் நல்லா கெட்டியாக காரசாரமாக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க, கீரை குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இதோட காம்பினேஷன் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.